Because Jesus is not even an Aramaic word. What? Jesus is not Aramaic. It's Yeshua. You don't even know Jesus' name. Go look it up. Look it up. ஜீசஸ் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்து பேசிய மொழி அராமைக். அந்த மொழியில அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் யெஷுவா. அப்படி அராமைக் மொழியில யெஷுவா என்று அழைக்கப்படுவது எபிரேய மொழியில எகோஷுவா என்று அழைக்கப்பட்டது. இந்த எகோஷுவா அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா யாஹ்வே சேவ்ஸ், அதாவது கர்த்தர் ரட்சிக்கிறார் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். இந்த பெயர் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு வைக்கப்பட்டது. அப்புறம் எப்படி ஜீசஸ் கிறிஸ்து அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னா புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்படுது. அப்படி கிரேக்க மொழியில எழுதும் பொழுது எகோஷுவா அப்படிங்கிற இந்த வார்த்தையை மொழிபெயர்ப்பு செய்யாம ஒளிபெயர்ப்பு செய்யறாங்க. சரி, அது என்ன ஒளிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆங்கிலத்துல கிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு. இதை தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது அரசர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு மொழிபெயர்ப்பு செய்வாங்க. இதையே நீங்க ஒளிபெயர்ப்பு செஞ்சீங்க அப்படின்னா கிங் அப்படிங்கிற வார்த்தையை தமிழ் எழுத்துக்களை கொண்டே அந்த ஒளியை கொடுக்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு கி இங் அப்படிங்கிற இந்த தமிழ் சொற்களை பயன்படுத்தி ஆங்கில வார்த்தையினுடைய ஒளியை கொண்டு வர முடியும். இதுதான் ஒளிபெயர்ப்பு. இப்படிதான் எபிரேய மொழியில இருக்கக்கூடிய எகோஷுவா அப்படிங்கிற வார்த்தையை கிரேக்க மொழியில ஒளிபெயர்ப்பு செய்யும் பொழுது ஏசு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. இந்த ஒரு வார்த்தையை தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுதுதான் ஏசு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருதுங்க. ஆனா பொதுவா கிரேக்க மொழி பேசக்கூடிய ஆண்களுடைய பெயரினுடைய முடிவுல எஸ் அப்படிங்கிற ஒரு லெட்டர் இருக்கும். அதனால ஏசு அப்படிங்கிற அந்த பெயருக்கு கடைசியில எஸ் அப்படிங்கிற ஒரு லெட்டரை ஆட் பண்றாங்க. இதன் மூலமா ஏசுஸ் அப்படிங்கிற ஒரு பெயர் வருதுங்க. அண்ட் 4ஆம் நூற்றாண்டுல கிரேக்க மொழியில இருந்து லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்படுது. எப்படி கிரேக்க மொழியில ஏசுஸ் என்று அழைக்கப்படுதோ அதே போல லத்தீன் மொழியிலையும் ஏசுஸ் என்று அழைக்கப்படுது. இங்க ஐ அப்படிங்கிற லாட்டின் ஆல்பபெட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஐ அப்படிங்கிற லாட்டின் ஆல்பபெட்டை ரெண்டு சொல்லா பிரிக்க முடியும். அதாவது ஐ அல்லது ஜே. தொடக்கத்துல லத்தீன் மொழியில ஐ அப்படிங்கிற சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருந்தது. லேட்டரா அது ஐக்கு பதிலா ஜேயா மாறுதுங்க. பட் இருந்தாலும் ஏசுஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பின்பு லத்தீன் மொழியில இருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்படுது. அப்பொழுது ஜே அப்படிங்கிறதுக்கான ஆங்கில ஒலியை இங்க பயன்படுத்துறாங்க. அதன் மூலியமா தான் ஜீசஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இதுதான் ஜீசஸ் அப்படிங்கிற பேருக்கான வரலாறு. சோ யாராவது ஜீசஸ் கிறிஸ்துடைய ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட இந்த ஹிஸ்டரிய எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.